ஸோ இன்னும் நீட் 2023க்கு 3 மந்த் இருக்குது. ஸோ 3 மந்த்து தான் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் நீட் 2025 கிராக் பண்ண முடியுமா? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங். ஸோ இந்த டைம்லேருந்து நீங்கள் எஃபெக்டிவாக அந்த 3 மந்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மந்த், இந்த 3 மந்த் நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 3 ஃபேஸஸாக எடுத்துக்கலாம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்தை ஃபேஸ் 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எதனால் இதை நான் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி படிச்சிருக்கலாம். பட் இப்போ இந்த ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் மந்த்தில் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதவங்களா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை இல்லை 2 தடவை நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலுமே இந்த ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் மந்த்தை அகெயின் அந்த சாப்டர் எடுத்து எல்லா சாப்டருமே கவர் பண்ணணும். அண்ட் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஸோ எடுத்தோன்னே லைக் எவ்ரிடே ஸ்டார்ட் வித் ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். லைக் வந்து உங்களுக்கு இப்போ 3 பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பயாலஜியில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா ஸோ பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டே வந்து பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வித் பயாலஜி, பயாலஜியில் ஒரு சாப்டர், ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர்ஸ் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு தியரிட்டிக்கலாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஒய்க்யூஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 3 சாப்டர்ஸ்க்கு போடுங்க. பிஒய்க்யூஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் வந்து அதிகமாகும். அதே மாதிரி டே 2 வரும்போது அதே அகெயின் பயாலஜியில் ஒரு சாப்டர், ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல நீங்க பண்ணும்போது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸுமே ஃபர்ஸ்ட் மந்த் ஃபேஸ் 1ல வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். ஃபேஸ் 1லேயே ஒரு சில பிஒய்க்யூஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ட் இப்போ அந்த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸோ டேக் அ டைம், அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டைம் எடுத்து நீங்க கிளியரா பிளான் பண்ணுங்க. ஸோ ரொம்ப அதிகமாக சாப்டர்ஸ் ஒரு நாள்ல நான் முடிக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் ஒண்ணுமே படிக்க மாட்டேன் அப்படின்னா ஸோ அது எஃபெக்டிவே கிடையாது. டே 1ல இப்போ பயாலஜி ஒரு சாப்டர் அப்படின்னா அந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாப்டர் ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸில் ஆனால் எல்லாருமே வந்து தடுமாறுவாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் பயாலஜியில் நீங்கள் ஒரு பெரிய சாப்டர் போடுறீங்கன்னா ஃபிசிக்ஸில் காம்பன்சேட் பண்ண ஒரு சின்ன சாப்டர், அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆவரேஜான ஒரு சாப்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஸோ அதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ 3த்துலேயுமே வந்து ஒரு லார்ஜர் சாப்டர் ஆர் ஹை இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து போட்டு எக்ஸ்ட்ரா நான் ஒரு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டே. பட் செகண்ட் டே போகும்போது உங்களோட இது வந்து லேக் ஆகும். ஸோ அப்படி லேக் ஆகிட்டே போகும்போது ஸோ அது வந்து பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வாட் ஆர் த பிளான்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் யூ டு கவர், ஸோ அந்த பிளானை மட்டும் மேக் பண்ணுங்க. ஈவன் இட் இஸ் 2 சாப்டர் டு கவர் பெர் டே. ஒரு நாளைக்கு என்னால் 2 சாப்டர் தான் கவர் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த 2 சாப்டர் நல்லா கவர் பண்ணுங்க. மைண்ட் செட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இம்பார்ட்டன்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சாப்டர்ஸை வந்து கவர் பண்ணுங்க, போட்டிருக்கிற பிளானை கவர் பண்ணுங்க. ஒருவேளை லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் 1லேயே லாஸ்ட் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் லேக் ஆயிருக்கோ அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் 1ல எல்லா லெசனையுமே கவர் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, இப்போ நான் எல்லா சாப்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பிஒய்க்யூஸ் ஒரு சாப்டர்ஸ்க்கு எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஒரு 30 to 40 பிஒய்க்யூஸ் நான் போட்டேன். இப்போ ஃபேஸ் 2ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும்னா ஸோ ஃபேஸ் 2ல மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க. ஸோ ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எழுத போறீங்க. பெர் டேக்கு ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் வந்து இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, காலையில ஃபுல்லா ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு 3 ஹவர்ஸ்ல ஒரு மார்க் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னு இருக்கும்ல அதை அனலைஸ் பண்ண போறீங்க. காலையில ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, அதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றீங்க. எது எதுல உங்களுக்கு தப்பு இருக்குதோ அந்த டாபிக் எடுத்து ரிவைஸ் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு பேரு ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன். நீங்க கண்டிப்பா ஃபேஸ் 1ல ஃபர்ஸ்ட் நாள் படிச்ச டாபிக் வந்து நீங்க ஃபேஸ் 1ஓட லாஸ்ட் டேல படிக்கக்கூடியது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மறந்துருக்கும். ஸோ அப்போ நீங்க அதை ரிவைஸ் பண்ணணும் கரெக்டா. என்னால திரும்ப திரும்ப எல்லாத்தையுமே எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் ஒரு அல்டர்னேட்டிவ் வே ஆஃப் ரிவிஷன் தான் இந்த ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன். இது வந்து என்னன்னா நான் வந்து ஃபேஸ் 2ல எனக்கு ஒரு 30 நாள் இருக்கு. அந்த 30 நாள் நான் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி அந்த ஒரு மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் அதுல எந்தெந்த டாபிக்ல தப்பு விட்டுருக்கேனோ அந்த டாபிக்கை திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்றேன், அடுத்த நாள் அதை கரெக்ட் பண்றேன், அடுத்த நாள் நான் இதுல தப்பு விட்டுருக்கணும் அதை எடுத்து ரிவைஸ் பண்றேன், அதுக்கு அடுத்த நாள் கரெக்ட் பண்றேன். இப்படியே ஒரு 30 மார்க் டெஸ்ட் எழுதுறேன். 30 மார்க் டெஸ்ட்ல 180 into 30 இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் அனலைஸ் பண்ணி அந்த டாபிக் ரிவைஸ் பண்றேன். ரிவிஷனும் பண்ண மாதிரி ஆச்சு, நிறைய கொஸ்டின்ஸும் போட்ட மாதிரி ஆச்சு. இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் 30 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதி இருக்கணும், 30 ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணிருக்கணும், அதுல தப்புட்ட டாபிக் ரிவைஸ் பண்ணிருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபேஸ் 2 60 டேஸ் அதோட எண்ட்ல ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க உங்களோட என்டையர் நீட் சிலபஸை. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபேஸ். ஸோ லாஸ்ட் ஃபேஸ்ல இப்போ லாஸ்ட் ஃபேஸ். ஸோ லாஸ்ட் ஃபேஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 டேஸ் அந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ இதில் ரிவிஷன்
ப்ளஸ் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் ப்ளஸ் பிஒய்க்யூஸ் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கம்பைண்டாக பண்ண போறீங்க. இந்த லாஸ்ட் 20 days எப்பவுமே ஒரு குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபேஸ் 2 முடிவிலே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ட் லெவலில் வந்து இருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஆல்மோஸ்ட் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் விட்டுறக்கூடாது. லாஸ்ட் 20 daysல இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் கம்பைண்டாக ஒரு நாளில் நீங்கள் வந்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாளில் 3 சாப்டர்ஸ் படிச்சிங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு நாளில் உங்களால் 6 சாப்டர்ஸ் வரைக்கும் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டர் வே ஆஃப் ரிவிஷனாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மார்க் டெஸ்ட் எழுதணும். அண்ட் அடுத்த நாள் அந்த மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நாள் மார்க் டெஸ்ட் எழுதுங்க, அடுத்த நாள் அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் படிக்கிறது ரிவைஸ் பண்ணுறது ஸோ கொஞ்சம் குயிக்கராக ரிவைஸ் பண்ணணும். முக்கியமாக லாஸ்ட் 20 daysல பிஒய்க்யூஸ்ல இம்பார்ட்டனாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் 5 times ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால 3 months அப்படிங்கிறது வந்து மோர் தென் எனஃப். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் கிளியராக கிராக் பண்ண முடியும். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துட்டேன். இதான் நான் ஃபாலோ பண்ண ஒரு ஓவர்வியூ. ஃபைனலாக அது ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண என்னால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உங்களால் கிராக் பண்ண முடியும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஃபாலோ அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போகும். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக அடுத்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.